மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சரிங்க சார் மக்களுடைய வசதிக்கு ஏற்ப மக்களுடைய போக்குவரத்துக்கு ஏற்ப இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்கே அவர்கள், அதே போல் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், அதே மாதிரி எங்களுடைய திருவையாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அது மாதிரி தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர், துணை மேயர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் ரமேஷ் குமார் மற்றும் நம்முடைய உப்படையினுடைய பெரியவர், அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து இது மக்களுக்கு வசதியாக இங்கேருந்து அது தஞ்சாவூருக்கும் அது மாதிரி நம்முடைய பாபநாசத்துக்கும் நம்முடைய ஸ்ரீராமகுளத்துக்கும் இந்த பகுதி மக்கள் பத்திரப்பதிவுக்காக 3 அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியது இருந்தது. அதையெல்லாம் ஒரே இடத்துல வந்தால் மக்கள் வசதியாக இருக்கும். இது ஏற்கனவே அம்மாப்பேட்டையில் இருந்த அலுவலகம், எனவே அதை மீண்டும் கொண்டு வந்தால் பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கும் என்று கேட்டதன் விளைவாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அது உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த அலுவலகத்தை உடனடியாக ஏற்பாடு செய்தார்கள் என்று சொல்லி அதை இப்போது மக்கள் பயன்பாட்டிற்காக இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் புதிய பத்திரப்பதிவு அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன், மாநிலங்கள் அவை உறுப்பினர் திரு எஸ் கல்யாணசுந்தரம், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி கலந்து கொண்டு பத்திரப்பதிவு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு நீலமேகம், திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரசேகரன், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் திரு கே வி கலைச்செல்வன், அம்மாப்பேட்டை திமுக ஒன்றிய செயலாளர்கள் திரு தியாகே சுரேஷ், திரு பி எஸ் குமார், பேரூராட்சி தலைவர் திருமதி சோபா ரமேஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள், முன்னாள் இந்நாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.